Hello friends, welcome back to Rishi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங்கே தெரியாதவங்க கூட ஈஸியாக சிக்கன் கிரேவி செய்கிற ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதுவரை நான் குக்கிங்கே பண்ணதில்லை அப்படின்றவங்க கூட இந்த சிக்கன் கிரேவியை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை யாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க சிக்கன் கிரேவியை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடான உடனே இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் அதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் நீட்டாக சீவி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போயே போட்டால் தான் ஒரு மாதிரி சூப்பரான ஃப்ளேவர் வரும். இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணும்போது வெங்காயமும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அண்ட் நம்ம போட்டு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு கூட கீழே ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் 2 தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இதுலேயே தனியாத்தூளும் அரைச்சி இருக்கிறனால நான் தனியாக தனியாத்தூள் போடல, ஒரே அடியாக இந்த மிளகாத்தூளையே ஆட் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். தேவையானதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துருவோம். இப்போ மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பிகாஸ் 2 பேருக்கு தான், 2 பேருக்கு ஒரு வேலைன்றதுனால நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் வேக சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இன்னும் வேகமாக பாயில் ஆகிடும், குக் ஆகிடும். ஸோ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இப்போ சிக்கனோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு
உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இட்லி சப்பாத்தி தோசைக்கு தான் அப்படின்னா இதே திக்னஸோடு விட்டுருங்க. நான் சாப்பாட்டுக்கு செய்கிறனால கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு சிக்கன் வந்து 1/2 hour ஆச்சு வேகணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் கிரேவியில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சிக்கன் கூட நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு 10 minutes கிட்ட பாயில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 minutes வெயிட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ஒரு ஸ்மெல் வருது. பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது வந்து இதுவரை நான் குக்கிங்கே பண்ணதில்லை அப்படின்றவங்க கூட இந்த சிக்கன் கிரேவியை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதுலேயே இந்த சிக்கன் கிரேவிலே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கனை பொரிச்சு போட்டு செய்கிறது, இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிரேவியில் மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவி எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.